ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாக்டர் அஷ்ரஃப் அஃபீஷியல். கதையும் மருந்தும் அப்படிங்கிற நம்மளுடைய தொடரில் நமக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன சின்ன கதைகளின் மூலிமா நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்ன கதை அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ராமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணையார் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது அங்கே ஒரு 5 பேர் கல் உடைச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் முதலாமானவர் பேர் ராமசாமி. அவர்கிட்ட இந்த ராமையா போய், தம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ராமசாமி, பூ பறிச்சுட்டு இருக்கிறேன், பார்த்தா எப்படி தெரியுது, போயா ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசினா தான் திட்டு தான் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ராமையா என்ன பண்ணுறாரு, அடுத்த நபர்கிட்ட போகிறார். அந்த அடுத்த நபருடைய பேர் மாடசாமி. அவர்கிட்ட ராமையா என்ன சொல்கிறாரு, தம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, எதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மாடசாமி, ஐயா கல் உடைச்சிட்டு இருக்கிறேங்க, படுபாய் பயிலுக, ஒரு நாள் பூரா கல் உடைக்கிறதுக்கு வெறும் 200 சம்பளமாக கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ராமையா, ஏன்பா உனக்கு இந்த சம்பளம் பத்தலை அப்படின்னா இதை விட அதிகமாக சம்பளம் கிடைக்கிற வேறு ஏதாவது ஒரு தொழிலுக்கு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கு மாடசாமி, இருந்தால் தான் போய் தொலைவேனே, ஒன்றும் இல்லை வேலை இந்த நேரத்தில், அதுக்காகத்தான் வேறு வழி இல்லாமல் இங்கே கல் உடைச்சிட்டு இருக்கேன் 200 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக கல் உடைக்கிறேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறார் ராமையா. அதுக்கு மாடசாமி, அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்து 3வது நபர் ராமையா போகிறார். அவருடைய பேர் பழனிசாமி. அவர்கிட்ட போய் ராமையா, தம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, எதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பழனிசாமி, ஐயா கல் உடைச்சிட்டு இருக்கிறேங்க, யாரோ ஒரு மவராசன் ஒரு நாளைக்கு கல் உடைக்கிறதுக்கு இந்த பஞ்ச காலத்தில் 200 கொடுக்குறேன்னு சொன்னான். அந்த 200 இருந்தது அப்படின்னா என்னுடைய குடும்பத்தில் 4 நபர்கள் என்ன சார்ந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வயிற்று பொழப்புக்கு ஆகுங்க. மவராசன் நல்லாவா இருக்கணும், எனக்கு இந்த நேரத்தில் 200 ஒரு வேலை போட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ராமையா மாடசாமிகிட்ட, எதுக்காக கல் உடைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் தெரியாதுங்கய்யா அப்படின்னு சொல்கிறோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராமையா அடுத்த 4வது நபர்கிட்ட போகிறார். அந்த 4வது நபருடைய பேர் கந்தசாமி. அவர்கிட்ட போயிட்டு ராமையா, தம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, எதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கந்தசாமி, இந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரர் ஒருத்தர் இந்த இடத்துல ஒரு சத்திரம் கட்டலான் இருக்காரு. இந்த 2 ஊருக்கு இடையில இந்த காடு தான் மிகவும் முக்கியமான வழித்தடமாக இருக்குது. இங்கே போகும்போது இரவு நேரங்களில் காட்டு விலங்குகள் தாக்காமல் இருக்கணும்னு, திருடல்கிட்ட அகப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் இந்த பணக்காரர் இந்த இடத்துல ஒரு சத்திரம் கட்டுறாரு. ஸோ இந்த புண்ணியமான வேலைக்கு நான் இப்போ இங்கே கல் உடைச்சிட்ருக்கிறேன். இந்த வேலைக்கு எனக்கு 200 ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. எனக்கு போகிற வழிக்கு புண்ணியமும் ஆச்சு, என்னோடய அன்றாடம் பொழப்பு ஓடுறதுக்கு எனக்கு சம்பளமும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி சொல்கிறாரு. உடனே ராமையா அப்படியே ரொம்ப நல்ல செய்தியாக இருக்குது, நான் பக்கத்து ஊர் பண்ணையார், எனக்கும் இதே மாதிரி நிறைய இடத்துல சத்திரம் கட்டலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. அதனால் நீ இப்போ எங்கூட வந்துடுறியா, நம்ம பக்கத்தில் இருக்கிற காட்டில் போய் ஒரு சத்திரம் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு கந்தசாமி, தாராளமாக வர்றேன், இங்கேருந்து ஒரு சம்பளம் 50 ரூபா அதிகமாக கொடுத்தீங்கன்னா இப்போவே அவங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே ராமையா, இல்லை இப்போதைக்கு தேவையில்லை, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆள் பக்கமாக போகிறார். அந்த அடுத்த ஆளுடைய பேர் கோவிந்தசாமி. அவர்கிட்டையும் போய் ராமையா, தம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, எதுக்கு இந்த வேலையை செஞ்சிட்ருக்குற அப்படின்னு கேட்குறார். அது கோவிந்தசாமி, ஐயா இந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரர் ஒருத்தர் இந்த இடத்துல ஒரு சத்திரம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லை நான் உடைச்சிட்ருக்கிறேன். இந்த 2 ஊருக்கும் இந்த காடு தான் முக்கியமான வழித்தடமாக இருக்குது. இதில் பயணம் செய்யக்கூடிய நபர்கள் காட்டு விலங்குகள்னாலையும் திருடர்களினாலையும் துன்பப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த பணக்காரர் இந்த சத்திரம் கட்டுறாரு. அதில் நானும் என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லை உடைச்சிட்ருக்கிறேன். அதுக்குன்னு நான் ஒன்றும் சும்மா செய்யலை, என்னுடைய குடும்பத்துக்கும் பணம் தேவையாக இருக்குது, அதுக்காக ஒரு நாள் 200 சம்பளத்துக்கு நான் இங்கே கல்லை உடைச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே ராமையா கந்தசாமிகிட்ட கேட்ட மாதிரியே கோவிந்தசாமிகிட்டையும், தம்பி இது நல்ல யோசனையாக இருக்குது, எனக்கும் இந்த மாதிரி நிறைய தர்ம காரியங்கள் செய்யணும்னு இருக்குது, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற காட்டிலையும் இதே மாதிரி நான் சத்திரம் கட்டலான் இருக்கிறேன், நீ எங்கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு கோவிந்தசாமி, ஐயா முதல்ல இந்த பணக்காரர் தான் இந்த யோசனையை ஆரம்பித்து வச்சவர், இப்போது நான் பாதியில் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னா இந்த வேலை இங்கே பாதியில் நின்றும், அவருடைய அந்த உயர்ந்த குறிக்கோள் தடப்பட்டு போயிடும். அதனால் நான் இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம், இந்த சத்திரம் கட்டுற இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன், அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு என்ன வேலை கொடுத்தீங்கனாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கதை முடிஞ்சுது. இப்போது இந்த கதையில் இருக்கிற 5 கேரக்டர்ஸ்
இந்த 5 கேரக்டர்ஸை வச்சு நோயியல், அதாவது நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோயை பற்றின உள்ள ஒரு தகவல் மற்றும் அந்த நோய் எப்படி சரியாகுது அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா? உதாரணத்துக்கு இந்த 5 பேர்த்துக்கும் ஒரே வியாதி வருது. 5 பேரும் ஒரே மருத்துவர்கிட்ட போகிறாங்க. 5 பேருக்கும் அந்த மருத்துவர் ஒரே மருந்து எழுதி கொடுக்குறாரு. இப்போது இந்த 5 பேர்த்தோட மைண்ட் செட்டுக்கு அந்த வியாதியை பற்றியும் மருத்துவரை பற்றியும் மருந்தை பற்றியும் எப்படி இவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா? முதல் நபர் ராமசாமி என்ன நோக்கத்துக்காக வந்து கல் உடைக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. தான் எதுக்காக கல் உடைக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதுங்கிற மாதிரி, எதுக்காக அவர் வியாதி வந்தது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது, எதுக்காக மருந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. இதுதான் ராமசாமியோட மைண்ட் செட். ரெண்டாவது மாடசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் எதுக்காக கல் உடைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் கல் உடைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பளம் கொடுக்கறதுங்கிறத வந்து அவர் திருப்திப்பட்டு ஏற்றுக்கலாம். அவருடைய மனசு இதை விட அதிகமாக சம்பளம் எங்கேயாவது கிடைக்குமான்னு தான் தேடுது. இன்னொன்று, அந்த 200 ரூபா சம்பளம் கொடுத்தவங்கள அவர் திட்டிகிட்டே வேலை பார்க்குறாரு. வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல வேலை பார்க்குறாருன்னு சொல்லலாம். இவரோட மைண்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கும் வியாதியை பற்றி தெரியாது, வியாதி எதுக்காக தனக்கு வந்ததுன்னு தெரியாது, எதுலேருந்து தவிர்ந்திருக்கணுங்கிறதும் தெரியாது. ஆனால் வியாதியின் மூலயமா வர அறிகுறிகளை சமாளிக்க முடியாத காரணத்தினால வேறு வழி இல்லாமல் மருந்து சாப்பிட்றாரு, மருத்துவர்கிட்ட போகிறாரு. ஆனால் அவர் ஒன்றும் சும்மா மருத்துவர்கிட்ட போல. டாக்டர்னாலே கொள்ளையடிக்கிறவங்க, மாத்திரை மருந்தெல்லாம் விலை ஜாஸ்தி, இவங்க எல்லாமே நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளில் ஆரம்பித்து மருத்துவரில் ஆரம்பித்து மருந்து கடைக்காரர் ஆரம்பித்து எல்லாத்தையுமே திட்டி தீர்த்துட்டு மருந்து சாப்பிட்றாரு. இதுதான் மாடசாமியோட மைண்ட் செட். மூணாவது, பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவருக்கும் எதுக்காக கல் உடைக்கப்படுது அப்படின்னு தெரியாது. ஆனால் அவர் கொடுக்குற சம்பளத்தில் அவர் திருப்திகரமாக இருக்கிறாரு. அந்த சம்பளம் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைஞ்ச மனசோட அவர் வேலை பார்க்குறாரு. இவரோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, இவருக்கும் வியாதி எதுக்காக வந்திருக்குது அப்படின்னு தெரியாது, எதுலேருந்து தவிர்த்து வாழணும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த மருத்துவரும் அந்த மருந்துகளும் அவருக்கு அறிகுறியிலிருந்து விடுதலை கொடுக்கறதுனால அவர் நன்றியுடன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பழனிசாமியோட மைண்ட் செட். நாலாவது, கந்தசாமியை பொறுத்த வரைக்கும் எதுக்காக கல் உடைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நோக்கம் அவருக்கு தெரியுது. அதாவது சத்திரம் கட்டுறதுக்கு தான் வந்து கல் உடைக்கிறாங்க, அது ஒரு புனிதமான காரியம், நம்மளும் அதில் ஒரு பங்கு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்கும் அந்த கல் உடைக்கிறதுனால வர வருமானம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இதை விட அதிகமாக யாராவது ஒருத்தர் சம்பளம் கொடுக்குறாங்கிற பட்சத்தில் அவர் உடனே மூவ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். இவரோட மைண்ட் செட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உதாரணமாக அவருக்கு நுரையீரலில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னு வச்சுக்குவோம். டாக்டர் வந்து அவரை புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இவர் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்திட்டார். ஸோ இவருக்கு வியாதியுடைய தன்மை முழுசாக தெரிஞ்சிருக்குது. எதை விட்டு தவிர்ந்திருந்தால் வியாதி வீரியமாகாமல் போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதை செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்தது, அதன் மூலயமா வர வருமானத்தில் தன்னுடைய குடும்பம் வந்து வாழுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிற மாதிரி மருத்துவர் மற்றும் மருத்துவர் கொடுக்குற மருந்துகள் இது எல்லாம் தன்னுடைய வியாதியின் மூலயமா வர அறிகுறிகளை முழுமையாக நீக்குது அப்படின்னு அவரும் மனசார நம்புறாரு. அதை செஞ்சுட்டும் இருக்கிறாரு. பட் இவர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ராமையா இவர்கிட்ட ஒரு 50 ரூபா சம்பளம் அதிகமாக கொடுத்தா வந்துடுறியான்னு கேட்கும்போது உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரோ, அதே மாதிரி தான் இவர் கண்ட்ரோல்டாக புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தி வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவருடைய நண்பர்கள் அவரை ஒரு சிகரெட்டில் என்னடா ஆயிரப்போகுது, ரொம்பலாம் பார்த்துட்டு இருக்காதரா அப்படின்னு சொன்னால் உடனே டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு இவர் ரெடியாக இருக்கார் ஒரு வகையில். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போது இருக்கிற மருத்துவரும் இப்போ இருக்கிற மருந்துகளும் இவருக்கு முழுமையான நிவாரணத்தை கொடுத்தாலும் வேற யாராவது ஒருத்தங்க இந்த மருத்துவ முறை சரியில்லை, இந்த மருத்துவர் சரியில்லை அப்படின்னா உடனே வேற ஒரு மருத்துவ முறைக்கும் வேற ஒரு மருத்துவரையும் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இவங்களுடைய மருத்துவ முறையும் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. இதுதான் கந்தசாமியோட மைண்ட் செட். அடுத்து கடைசியில் கோவிந்தசாமி பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக கல் உடைக்கிறாங்கங்கிற பர்பஸ் அவருக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கு நம்ம கந்தசாமி மாதிரியே. ஆனால் இவர் அந்த கல் உடைக்கிறதுனால வர வருமானம் தன்னுடைய குடும்பத்திற்கும் தேவை அப்படிங்கிறது உணர்ந்திருக்காரு. இவருக்கும் கந்தசாமிக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ராமையா இவர்கிட்ட ஒரு 50 ரூபா அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போதும் இவர் வந்து போகலை. அதாவது முதல்ல நான் பார்க்குறது இந்த வேலை தான் எனக்கு ஃபஸ்ட்டு திருப்தி கொடுத்துட்டு இருக்குது, இந்த வேலையை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். இவரோட மைண்ட் செட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கோவிந்தசாமி பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்துக்காக வியாதி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காரு. எதை விட்டு தவிர்ந்தா வியாதியிலிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறாரு. அதை வந்து முழுமையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கு நடுவில் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ
ரிலேட்டிவ்ஸோ எந்த ஒரு டிஃப்ளெக்ஷன் கொடுத்தாலும் இவர் வந்து அதை எடுத்துக்கிற அந்த மனப்பக்குவத்தில் இல்லை. இவர் ஒரு மருத்துவ முறைனா ஒரு மருத்துவ முறை, ஒரு மருத்துவர்னா ஒரு மருத்துவர், ஒரு மருந்துன்னா ஒரு மருந்து, இதெல்லாம் சாப்பிட்டு அவருக்கு அறிகுறிகள் சரியா இருக்கிறதுனால அதையே ஃபாலோ பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அதே ஸ்டாண்டில் வந்து போகிறாரு. இதுதான் கோவிந்தசாமியோட மைண்ட் செட். என்ன வியூவர்ஸ், இந்த 5 பேர்த்தோட மைண்ட் செட்டை வச்சு நீங்கள் நோயியல் மற்றும் மருந்துகளுடைய தன்மை இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த 5 பேரோட மைண்ட் செட்டில் யாருடைய மைண்ட் செட் வின் பண்ணும் அப்படின்னா, சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5வது மைண்ட் செட், அதாவது நம்ம கோவிந்தசாமியோட மைண்ட் செட் தான் வியாதியை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒருத்தருக்கு வியாதி வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் முதல்ல என்ன காரணத்துக்காக தனக்கு வியாதி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது காரணம் தெரியக்கூடிய வியாதியாக இருக்கிற பட்சத்தில் அந்த காரணத்தை மருத்துவர் தவிர்த்து வாழ சொன்னால், குறிப்பாக புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் இதெல்லாம் தவிர்த்து வாழ சொன்னால் அதை வந்து 100% செய்யணும். அடுத்தது அந்த வியாதி எதன் மூலியமா சரியாகும் அப்படிங்கிற ஒரு சின்ன வழிமுறையும் அவருக்கு தெரியணும். அந்த வியாதிக்கு எந்த மருத்துவரை சென்று சந்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜும் அவருக்கு வேணும். அந்த மருத்துவரை அவர் முழுமையாக நம்பணும். குறிப்பாக அவர் கொடுக்குற மருந்துகளை முக்கியமாக நம்பணும். அந்த மருந்துகள் சாப்பிட்டு எனக்கு வியாதி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள், மருத்துவர், மருந்து இது 3 மேலேயும் நம்பிக்கை வச்சு அவர் அந்த மருந்து வந்து சாப்பிடணும். எந்த காரணத்துக்கு ஒன்றும் வேற யாராவது வந்து ஒரு டிஃப்ளெக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா அவர் டிஃப்ளெக்ட் ஆகிடக்கூடாது. அதாவது கொஞ்ச நாளைக்கு இந்த மருத்துவ முறை யூஸ் பண்ண வேண்டியது, அடுத்து கொஞ்ச நாளைக்கு இன்னொரு மருத்துவ முறை யூஸ் பண்ண வேண்டியது, அந்த மருத்துவ முறையிலேயே வேற மருந்து யூஸ் பண்ண வேண்டியது, கடைசியில் எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலைமையில் இல்லாமல் முழுமையாக ஒரு மருத்துவ முறையும் ஒரு மருத்துவரையும் ஒரு மருந்தையும் நம்பிக்கையோட ஒரு மருந்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த வியாதி குணமாயிரும். என்ன வியூவர்ஸ், இந்த 5 பேரோட மைண்ட் செட்டில் நீங்கள் யாருடைய மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா? நீங்கள் இந்த 5 பேரில் யாருடைய மைண்ட் செட்டில் இருந்தாலும் 5வது நபரான கோவிந்தசாமி அவருடைய மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுடைய வியாதி முழுமையாக சரியாகும் அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது. ரைட், வியாதி சரியாக இருக்கு மைண்ட் செட் மட்டும் போதுமா அப்படின்னா, வியாதி சரியாக இருக்கு மைண்ட் செட் மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு 4 பேர் வேணும். யார் அந்த 4 பேர் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? திருவள்ளுவரும் நோய் தீர்க்கும் நால்வரும் அப்படிங்கிற என்னுடைய அந்த வீடியோவில் நீங்கள் அந்த 4 பேர்த்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்னோட அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஐ லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. தகவல் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன்.